بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நஹ்மதுஹு அவனை போற்றி புகழ்கிறோம். வனஸ்தைனுஹு அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வனஸ்தகபிருஹு அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோரியவனாக. நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா உள்ளங்களுடைய தீமைகளிலிருந்தும் வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா செயல்பாடுடைய பாவங்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரியவனாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டுகிறானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. ஒமை யுதிலில் ஃபலா ஹாதிய லஹ் யாரை அல்லாஹ் வழிதவரை செய்து விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவன் யாரும் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி கூறியவனாக. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய ஒழுங்கை பற்றி கூறுகின்ற பொழுது, எவர் ஒருவர் இமாம் உரை நிகழ்த்துகின்ற பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தனது தோழரிடத்திலே தனது அருகில் இருப்பவரிடத்திலே வாய்மூடி மௌனமாக இருந்து சொன்னாலும் கூட இந்த அறிவுறுத்திய நபருடைய ஜும்மாவாகிறது வீணாகிவிட்டது, நீ வீணான காரியத்தை செய்துவிட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இமாமுடைய ஹுத்பாவை கவனமாக காது கொடுத்து செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய வரைமுறை. அதே நேரத்திலே சிலர்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு பேசலாமா என்று சொன்னால் கண்டிப்பாக பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த பேசுகின்ற நபரை பார்த்து நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று சொன்னாலே இவர் அதனுடைய நன்மைகளை பாலெடுத்து விட்டார்னு சொன்னால் பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு பாவங்கள் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் அனைத்து சகோதரர்களும், குறிப்பாக சகோதரிகளாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் கவனமாக மௌனமாக செவிதாழ்த்தி கேட்டு இதனுடைய ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையான முறையில் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்வான மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த வழங்கியிருக்கக்கூடிய இந்த கொள்கையை நாம் உறுதியாக பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு உரையிலும் இமாமாகின்றவர்கள் ஜும்மாவிலே உரை நிகழ்த்துகின்ற பொழுது சொல்லக்கூடிய திருக்குர்ஆனை வாசம் அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் இஸ்லாமிய கொள்கையிலே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான குர்ஆன் வசனம் இதைத்தான் சொல்கிறது. ஆக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கொள்கையை உறுதியாக பின்பற்ற வேண்டும். இதில் எந்த விதமான சமரசம் இல்லாமல் இந்த கொள்கையை பின்பற்றி நடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்பங்களாக இருந்தாலும் சரி, சிரமங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் சகித்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமாக சொல்லி காட்டுகிறது. சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸஹபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இஸ்லாம் குறித்து எனக்கு சுருக்கமாக விளக்கமாக சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார். நீங்கள் விளக்கம் சொல்லணும், ஆனால் அது மிக சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மேலும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், இதை நான் கேட்ட பிறகு இதற்கு பின்பாக நான் யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது என்கின்ற அளவுக்கு சுருக்கமாக செய்தியை இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் நீ அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகீம் அந்த கொள்கையிலே உறுதியாக இரு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையாகிறது வெறுமனே நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுவதோடு இருந்து விடாமல், நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று வாய் வழியாக சொல்வதோடு இருந்து விடாமல், கொள்கைகளை முழுமையான முறையை உள்வாங்கி கற்று நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாமாகிறது வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. நீங்கள் திருக்குர்ஆனுடைய பல வசனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல நபி மொழிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. அதே நேரத்திலே கொள்கையிலே உறுதியாக இருந்தால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளலாம். நாம் சர்வசாதாரணமாக ஏகத்துவத்தை ஏற்று நடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த நம்முடைய காலகட்டத்திலே
இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், நபி வழியை பின்பற்றுகிறோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டி நெறிமுறைகள் என்பதாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் சின்ன சின்ன பிரச்சனையை சந்திப்போம், திருமணத்துடன் நிகழ்வுகளை பிரச்சனையை சந்திப்போம், நாம் வாழ்கின்ற காலத்திலே கொள்கையுடைய விஷயத்திலே சில சச்சரவுகளை சந்திப்போம். ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த கொள்கையுடைய உறுதிக்காக வேண்டிய நபி தோழர்கள் சந்தித்த, நபிமார்கள் சந்தித்த அந்த துயரங்களை விட, கஷ்டங்களை விட நாம் அதிகமாக சந்தித்து விட்டோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை புனித காபாவுடைய நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய போர்வையை தலைக்கு வைத்துக் கொண்ட ரசூலுல்லாஹ் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். காபாவுடைய நிலையிலே நபி தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய துஆ செய்யக்கூடாதா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக உதவி தேடக்கூடாதா என்பதாக ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை, எந்த உதவியும் அல்லாஹ்விடத்தில் கேட்க சொல்கிறார்கள் நபித்தோழர்கள் என்று பார்த்தால், அந்த வரிசையில் வந்த எண்ணற்ற நபித்தோழர்களை பார்த்தால் மிக மிக கடுமையான முறையிலே இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்ததற்காக வேண்டி பாதிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம யோசிக்கிறோம், இவங்க கோச்சுக்குவாங்களே, இந்த சத்தியத்தை சொன்னால் அவர்கள் மனம் வருந்துவார்களே, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமே, நாம் வந்து இணக்கமாக நடக்கலாமே என்பதாக நாம் கொள்கையிலே சமரசம் செய்வதற்கு முயன்று கொண்டிருக்கக்கூடிய, அதற்கு முன் வந்து அதிலே நாம் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காண்டே அவர்கள் பட்ட துயரங்களை வார்த்தையால் வடிக்க முடியுமா? ஹப்பாப் ரலீலா அவர்களை பட்ட கஷ்டங்களை வார்த்தையால் வர்ணிக்க முடியுமா? பிலாலுடைய அந்த வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களை நம்மால் சொல்லி முடியுமா என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய துயரங்களை சந்தித்தார். உதாரணத்துக்கு ஹப்பாபை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அதாவது இரும்பு பட்டறை இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே வேலையாளாக அல்லது அடிமையாக இருக்கிறார். அந்த நபருடைய, அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு எஜமானியாக இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்துக்கு கடுமையான எதிரியாக இருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கிறார். எந்த அளவுக்கு, அந்த இரும்பு கம்பிகளை பழுக்க காய்ச்சி வைத்துக்கொண்டு அதை ஹப்பாப் ரலியல்லாஹுடைய பிடரிலும் முதுகிலும் அவர்களுடைய உடலை காயப்படுத்தக்கூடியவளாக அந்த பெண் இருந்திருக்கிறார். காலங்கள் மாறுகிறது, இஸ்லாத்துடைய வளர்ச்சியை எல்லாம் கொடுக்கிறான், ஹப்பாப் விடுதலை அடைகிறார். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. ரசூலுல்லாஹுடைய காலத்துக்கு முன்பாக, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு முன்பாக, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார், அமீருல் மோமினீனாக இருக்கிறார். ஹப்பாப் அந்த சபைக்கு வருகிறார். அந்த ஹப்பாப் அவர்களை பார்த்தோம் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஹப்பாபே கிட்ட வாங்க, என் பக்கத்தில் அமருங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த சபைக்கு மிக தகுதியானவர்கள் நீங்க தான். ஏன் தெரியுமா? ஹப்பாபுடைய தியாகத்தை உமர் ரலியல்லாஹு சுட்டி காட்டுகிறார்கள். ஹப்பாப் தன்னுடைய மேலாடி விலக்கி காட்டுகிறார்கள். அப்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாக மக்காவில் அவர்கள் பட்ட அந்த தீ காயத்தினால், அந்த இரும்பு காய்ச்சப்பட்ட, பழுக்கு காய்ச்சப்பட்ட அந்த கம்பியினால் போடப்பட்ட சூட்டுடைய வடுக்கலாகிறது இன்னும் அவர்களால் அந்த உடலிலே இருந்து மாறாமல் இருந்தது என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார். சொன்னால் இப்படிப்பட்ட தியாகம் இது போன்றுதான் எல்லா தியாகங்களும் அனுபவித்து வந்த அந்த நபித்தோழர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உதவி கேளுங்க. இதை வச்சு பாருங்க, இதை விட தியாகம் இருக்குதா? ஆனால் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்கள் கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதருக்கான பூமியிலே பள்ளம் தோண்டப்படும், கழுத்து வரை அந்த பள்ளமாகிறது மூடப்படும், ஒரு நீண்ட நெடிய ரம்பமாகிறது கொண்டு வரப்பட்டு அவருடைய தலையுடைய நடுவகடிலே வைக்கப்படும். இருக்க கட்டியாச்சு, கை காலம் கட்டி போட்டு ஒருத்தனை கொல்ல முடியும்ல? துடிப்பானா? ஒரு சாதாரண ஒரு பிராணி, ஒரு கோழியோ ஆடோ அறுத்தா கை காலம் அசைக்கிறான், துடித்து இறந்து போகும். 2 கூறாக அவருடைய தலையாகிறது பிளக்கப்பட்டும் கூட அவர் ஈமான் இருந்து கொஞ்சம் கூட பிளரவில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மேலும் ஒருவருக்கு என்ன செய்யப்படுகிறது? இரும்பிலான சீப்பு இரும்பில், அதையும் கடுமையான முறையிலே தீயிலே வைத்து சூடு காட்டப்பட்டு தன் கங்கு கொதிக்குது, கொண்டு வந்து அவருடைய உடம்பெல்லாம் கீறப்படுகிறது, தோலின் உள்ளே சென்று சதையை பீத்து நரம்பெல்லாம் கோதப்பட்டும் கூட ஈமான் இருந்த வழி தவறவில்லை, அவர் பிறளவில்லை என்பதாக சொல்லிவிட்டு, நீங்கள் அவசரப்படுகிறீர்களா என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக ஒரு காலம் வரும், யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய சனாவில் இருந்த ஹதரமௌத் வரை அச்சமில்லாமல் பயணம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொல்லுகிறான்னு சொன்னால், கொள்கை எப்படி இருந்தது? நம்ம என்ன தியாகம் செஞ்சிட்டோம்? எப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்பது இருக்கிறது? பரவாயில்லைங்க, நான் நபி வழி நடக்கிறேன், நான் தௌஹீதில் இருக்கிறேன், தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறேன்,
உறுப்பினராக இருக்கிறேன். இப்படி ஏதோ ஒரு காரணத்தை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோமே, நாம் இந்த கொள்கையிலே சரியான முறையில் இருக்கிறோமா? கொள்கை சொல்லப்பட்டால் அணுவணுவாக ரசித்து வாழ்வதற்கு நாம் முயற்சி. ரசூல்லா ரோல் மாடல். ரசூல்லாவை சஹாபாக்களை பார்க்கிறார்கள், பார்த்து உடனடியாக தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பாடு கொண்டு வராங்க. நம்ம எத்தனை விதமான ஹதீஸ்கள் படிக்கிறோம், எத்தனை விதமான கொள்கை உறுதிகளை படிக்கிறோம், எத்தனை விதமான மார்க்க சட்டங்களை படிக்கிறோம், அது சரியாக புரிந்து நடக்கிறோமா? இன்னும் சில பேருக்கு டைமே இல்லை. ஹதீஸ் பயான் ஒரே பயான். என்ன பயான், என்ன சொல்ல போகிறாங்க? அல்லாஹ் ரசூல் சொல்கிறாங்க, நமக்கு எல்லாம் தெரியுங்க. நாங்கள் தர்காவுக்கு போகல, ஷிர்க் செய்யலை, நாங்கள் மதுகபலை பின்பற்றலை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதை போன்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே. கொள்கையை நாம் புடம்போட்ட தங்கங்களாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுவதற்கு முயற்சி செஞ்சிருக்கோமா? நபித்தோல் மிகச்சிறந்த நபித்தோழராக ஹதீஸ் கலையிலே அதிகமான ஹதீஸில் அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா. அதிகமான ஹதீஸ் அவர்கள் தான். ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள், மார்க்க சட்ட விற்பனர் சொல்கிறார்கள் 60% மார்க்க சட்டங்கள் அபூ ஹுரைராவோட ஹதீஸிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்விட்ட கற்ற பாடங்களுக்கு மாணவராக இருந்த வருடங்களை தெரியுமா? வெறும் 3 வருஷம் தான். 23 ஆண்டுகளில், நபித்துவத்துடைய 23 ஆண்டுகளில் 3 வருடங்கள் தான் நபியோடு பயணித்த அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா சொல்கிறார், நான் மக்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு போவாங்க, சொந்த வேலைகளுக்கு போவாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருடன் அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்று வரார். மக்கா வெற்றிக்காக ரசூல் அவர்கள் படை நடத்தி மக்காவை நோக்கி சொல்ல, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுவதாக மதீனாவை நோக்கி வந்தவர் தான் அபூ ஹுரைரா. சொல்லக்கூட இருப்பான், எனக்கு வயிறு நிறைஞ்ச போதும், சாப்பிட்டால் போதும் என்பதாக நினைத்து கொண்டு அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களோடு பட்டினி கிடந்து மார்க்கத்தை கற்றுக்கிட்டாங்க. எவ்வளவு ஹதீஸ்கள். இப்போ சொல்கிறாங்க அபூ ஹுரைரா, என்ன அபூ ஹுரைரா இவ்வளோ ஹதீஸ் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அல்லாஹ்வுடைய வசனம் ஒன்று மாற்றம் இல்லை என்று சொன்னான், அந்த செய்தியை சொல்ல மாட்டேன். அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்படுகின்ற வேத வசனங்களை யார் மறைக்கிறார்களோ, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நேர் வழி வந்துருச்சு, சத்தியம் வந்துருச்சு, யார் மறைக்கிறார்களோ பவுலாய்க்கு எலஅனுமுல்லா, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த ஒரு காரணத்துக்கான தான் நான் எல்லா ஹதீஸையும் ரசூலுல்லாஹ் இருந்து கேட்ட ஹதீஸ்லாம் நான் சொல்கிறேன் என்பதாக அபூ ஹுரைரா சொல்கிறான்னு சொன்னால், நம்ம எத்தனை ஹதீஸில் கற்றுருக்கோம்? நேரமே இல்லைங்க, நேரமே யாருக்குமே கிடையாது. எல்லாம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். மார்க்கம் ஏதோ தெரிஞ்சது போதும், நான் விரடசை தொழுகிறேன், நெஞ்சின் போய் தக்பீர் கட்டி தொழுகிறேன், எனக்கு இதோடு என்னுடைய மார்க்கம் போதும் என்று நம்மோடு மார்க்கத்தை சுருக்கிக் கொள்பவர்களாக நம்மை போன்று அபூ ஹுரைரா இருந்திருந்தால் ஹதீஸ் கிடைச்சிருக்குமா? நபி தோழருடைய அந்த செயல்பாடுகள் தங்களோடு சுருக்கிக் கொண்டிருந்தால் நமக்கு மார்க்கம் என்பது கிடைத்திருக்குமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையுடைய வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மார்க்கத்தை கற்பதற்கு முயற்சி. பெரிய தியாகம் இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான நவீன சாதனங்களிலே மார்க்கமாகிறது, நம்மை நோக்கி வருகிறது. கற்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று நம்முடைய வாழ்நாளிலே செயல்படுத்தும் முயற்சி செய்யணும். இந்த உலகம் என்பது அற்பமான உலகம். கண்மூடி கண் திறப்பதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கானும் காத்திருக்காது. ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வரேன், மலக்கல் மௌத் வந்து ஒரே ஒரு கால், நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ எங்கே இருக்கிறியோ அங்கத்தான் உனக்கு மரணம் என்று சொன்னால், அந்த வினாடி என்று சொன்னால், ஒரு வினாடி கூட முந்துமா பிந்துமா? எத்தனை மரணங்களை நம்ம பார்க்கணும். ஃப்ளைட்டு வெடிக்குது, நேற்று ஒரு 50 பேர் மௌத். எங்கு மரணம் என்பதை அல்லாஹ் விதித்து விட்டான். நம்முடைய மரணத்துடைய அந்த இடத்தை நோக்கி கண்டிப்பாக நாம் கொண்டு செல்லப்படுவோம். லா யஸ்ததிஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமை நாள் வந்து விட்டால் குடும்பத்தில் போய் சொல்லிட்டு வரேன், மரண வசியத் பண்ணுறேன், மௌத்து வந்துருச்சு, என்ன சொத்து இருக்குது, என் பைக் இருக்குது, கார் இருக்குது, பேங்க் பேலன்ஸ், ஒன்றும் பேச முடியாது. நாம் எதை கற்றிருக்கிறோம்? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்பது ரொம்ப கொஞ்சம் தானே அல்லாஹ் சொன்னான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாவற்றையும் நான் படித்ததை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதா? ஆசைப்படணும் மார்க்கத்தை கற்பதற்கு. எதே அபூ ஹுரைரா சொல்கிறார், ரசூலுல்லாஹ் போய் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் கண்கள் குளிர்ச்சி அடைகின்றன, என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றன. சொல்லிட்டு சொல்கிறார் அபூ ஹுரைரா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க, என் மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு ஷைஇன் குலிக மினல் மா,
அல்லாஹ் அனைத்துடைய மூலமாக தண்ணீரை அமைச்சிருக்கான். தண்ணீர் இருந்தால் அல்லாஹ் எல்லாத்தையும் உலகத்தையும் எல்லாம் படைச்சான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய நான் அதை கேட்கல, நான் சொர்க்கம் செல்வதற்குரிய வழி என்ன அதை சொல்லுங்கள். நான் சொர்க்கம் போகணும், நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன், நான் ஈமான் கொண்டு விட்டேன், என்னுடைய கொள்கையை நான் உறுதியாக இருக்கின்றேன், என்னுடைய கொள்கை இந்த உறுதியாகிறதே என்னை சொர்க்கத்துக்கு போய் கொண்டு சேர்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்க, வஸிலில் அர்ஹாம், உறவுகளை பேணி வாழுங்கள், வகுமில் லைல வன்னாஸு நியாமுன், மக்கள் எல்லாம் உறங்குகின்ற பொழுது நீங்கள் இரவிலே நின்று நீங்கள் தொழுவுங்கள் என்று சொல்லிவிட்டு ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீ சொர்க்கத்துக்கு நிம்மதியாக செல்வாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அபூ ஹுரைராவோட ஆசை எப்படி இருந்தது? நம்ம ஆசைப்படுறோமா? சஹாபாக்கள் அந்த உணர்வை கொண்டு வந்தாங்க. நம்ம பல செய்திகளை கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி இதுதான். அனஸ் இப்னு நதருடைய வரலாறு நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த சபையில். இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், போரிலே ஜிஹாதிலே உயிரை நீத்தோம் என்று சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அனஸ் இப்னு நதர் காத்திருக்கிறார் எப்பொழுது போர் வரும் என்று. பத்ர் போரை மிஸ் பண்ணிட்டோம், இனி ஒரு போர் வந்தால் நான் நிற்பேன், நான் எப்படி சண்டையிடுவேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி, பிறகு தலைகீழாக மாறி முஸ்லிம்களுக்கு தோல்விமுகம் ஏற்பட்டு அனைவரும் போர்க்களத்தை விட்டு திரும்பி வருகிறார்கள். அனஸ் இப்னு நதர் போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். எதிரே வரக்கூடிய சாத் அவர்களை பார்த்து சொல்கிறார், சாது எங்கே செல்கிறீர்கள்? இதோ உஹது மலை அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்துடைய நறுமணத்தை நான் நுகர்கிறேன்னு சொல்றார். அப்படியே ரியலாக அல்லாஹ் கொண்டு வரான். எதை ஆசைப்பட்டாரோ, எந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே அவருடைய ஈமான் உறுதி இருந்ததோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணரச் செய்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்கிறார், போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். 80 காயங்கள், கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவரை அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு சிதைக்கப்படுகிறார். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால் எப்படி கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க? கொள்கை தடுமாறு. மார்க்க விஷயத்தில் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ பிரச்சனை. ரசூலுல்லாஹ் திருமணத்தை எப்படி நடத்தி சொன்னாங்க? எதையும் அளவுகோலாக சொன்னாங்க கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் மற்றவங்க தௌஹீத்வாதிகள் சரியாக இருக்கிறாங்களா? மார்க்க பெண் பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே அதில் கவனமாக இருக்கிறாங்களா? சொந்தக்கார பொண்ணு பின்னால் மாற்றிக்குவோம். என்ன மாற்றுறது? அல்லாஹ் தானே உள்ளத்தை மாற்றணும். அல்லாஹ் உள்ளத்தை மாற்றவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? மார்க்க பெற்றுள்ள ஆணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று தாய்மார்கள் பெற்றோர்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறார்களா? வேண்ட கொள்கை இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி குர்ஆன் சுன்னா பின்பற்றி நடக்கிறானா? உம்மு சுலைமுடைய வரலாறு நமக்கு பாடம் இல்லையா? கதையா கேட்டு கேட்டு ஆஹா இப்படிப்பட்ட தியாகங்கள், பாடல்களா, வரலாறுகள், நிதர்சனங்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். முஸ்லிமுடைய கணவர் இறந்து விட்டார். சின்னஞ்சிறுவராக மகன் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். மதீனாவிலே மிகப்பெரிய பணக்காரர் அபூ தல்ஹா. அபூ தல்ஹா பெரிய வசதியுடையவர், அழகானவராக இருக்கிறார். அவர் உம்மு சுலைமை திருமணம் முடிக்கலாம் என்பதாக பெண் கேட்டு செல்கிறார். நல்லா வசதியாக போச்சு, பணக்காரர் இருக்கிறார், நல்லா அழகாக இருக்கிறார், திருமணம் முடிச்சு ஜாம் இருக்கலாம். அப்பொழுது உம்மு சுலைம் ஒரு அளவுகோலை கொண்டு வராங்க. கொள்கை உறுதியை அங்கே நிலைநிறுத்துகிறார்கள். அபூ தல்ஹா, நீங்கள் ஒரு பெண் கேட்டு வந்தால் இந்த ஊரிலே உங்களை மறுப்பதற்கு யார் உடனே திருமணம் இருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த ரஜுலுன் காஃபிருன், நீ அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிராக இருக்கிறான், முஸ்லீம் இல்லை, அவன் கொள்கை இல்லை, உடனே திருமணம் முடிக்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்று கொள்கையிலே உறுதியாக வந்து ஏகத்துவத்தில் நீங்கள் வந்தால் அதையே நான் மகராக ஏற்றுக்கொண்டு உங்களை திருமணம் முடிக்க தயாராக இருக்கிறேன். அபூ தல்ஹா சிந்திக்கின்றார், இஸ்லாத்தை ஏற்கிறார், கொள்கையின் பக்கம் வருகிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உம்மு சுலைமை திருமணம் முடிக்கிறார். அள்ளி கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகங்களை வாரி வாரி கொடுக்கிறார். அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற, உங்கள் உள்ளம் விரும்புகின்ற செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யாதவரை, தர்மம் செய்யாதவரை நீங்கள் நல்லறத்தை அடைய முடியாது. அபூ தல்ஹா வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பைருஹா தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்துங்க,
இறைவழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள், நீங்கள் எடுத்துங்க, நான் தர்மம் செய்கிறேன், வக்ஃபு செய்கிறேன்னு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா பைருஹா அழகான தோட்டம், பேருந்த மரங்கள் நிறைந்திருக்கின்றன, சுவையான தண்ணீர்லாம் இருக்குன்னா, மதீனாவிலே ஒரு மதிப்பு மிக்க இடம், அது எப்படி கொடுக்குறீங்க? அப்போ எந்த அபு தல்ஹா ஒன்றும் புரியாத நிலையை, மார்க்கத்தை ஏற்காத நிலையை உம்மு சுலைமை பெண் கேட்டு சென்றாரோ, கொள்கை வந்த பிறகு, அது உறுதி வந்த பிறகு அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய வசனத்தை சுட்டி காட்டி சொல்கிறார், லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி, நீங்கள் விரும்புகின்ற செல்வத்தை இறைவழியிலே செலவு செய்யாதவரை நன்மையே அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லவா அல்லாஹ்வுடைய தூதரே. நான் விரும்புகின்ற தோட்டம் பைருஹா. ரசூலுல்லாஹ்வுக்குமே அது பிடிக்கும். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த பைருஹால் அப்படி போயிட்டு வருவாங்க, சுவையான தண்ணீரை குடிப்பார்கள். நான் விரும்புகின்ற தோட்டத்திலே மிக விருப்பமானது பைருஹா தான். அதனால் தான் இந்த திருவசனத்திற்காகத்தான் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்கிறேன் என்று அபூ தல்ஹா வழங்குறான்னு சொன்னால் நம்ம என்னத்தை தியாகம் செய்யணும்? கொள்கையெல்லாம் கிடையாது. நல்லவனா கெட்டவனா, தவறு செய்யறானா இல்லை, எதுவும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கிறதா, வசதியாக இருக்கிறானா, பொண்ணு வெள்ளையாக இருக்குதா, அழகாக இருக்குதா, கலரா, இஸ்லாமுடைய அளவுகோல், ஃபதுஃபர் பிதாத்தி தீன், 4 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, மார்க்கமுடைய கொள்கை உள்ள பெண்ணை திருமணம் முடித்துக்கொள், வெற்றி பெறுவா என்று சொன்னா இந்த 0 வச்சுறாங்க, 3 0. பொண்ணு அழகாக இருக்கணும், ஒருவன் ஓதி படிச்சுருந்தா பரவாயில்ல, வசதி இருந்தால் பரவாயில்ல. இவங்க மாப்பிள்ளை தருவாங்க, மாப்பிள்ளையா நல்லா சம்பாதிக்கிறாரா, திருமணம் முடித்த பிறகு பொண்ணை அழைச்சிட்டு போயிடுவாரா, இவங்க அம்மா அப்பாலாம் அம்மா நிற்கணும், தாய் தம்மன் நிற்கணும், இவங்க அழைச்சிட்டு போயிடுவார், அப்பாக்கார் யார் மகங்கார். அக்கா தங்கச்சி இருக்கா, இவ்வளோ சம்பளத்தில் அக்கா தங்கச்சி கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்றுவாரா? எவ்வளோ பெரிய சிந்தனைகள். எதை அளவுகோலாக வைக்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறதோ அவையெல்லாம் ஓரம் கட்டி விட்டு எதையாவது நாம் சிந்திக்கலாமே. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதான். சிலவர் வெளிநாட்டு மாப்பிள்ளை தான், 1 லட்ச ரூபா சம்பளம், போயிட்டார் துபாயில் வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் கட்டுவேன். இப்போ ஊரில் நல்ல மாப்பிள்ளை இருக்காப்பா, சொந்த தொழில் பண்ணா, ஹலாலாக சம்பாதிக்கணும்னா, திருடலை, ஏமாத்திர, பொய் சொல்லலை, ஃப்ராடுத்தனம் பண்ணல, நல்ல மாப்பிள்ளை, கொள்கை இருக்கு, அவர் நல்ல மாப்பிள்ளை, வெளிநாட்டை 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போனார். போன 1 மாதத்தில் வேலை இல்லை, சீல் எக்ஸிட் வச்சு அடிச்சு விட்டான். இவன் எங்கே போவான்? மாப்பிள்ளை வேணான்னு ஃபுல்லாக கொடுத்துருமா? அழகான பொண்ணு, ஏதோ ஒரு காரணத்தினால், ஒரு விபத்தினால் அந்த பெண்ணுடைய அழகிலே பிரச்சனை ஏற்படுகிறது, பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுவானா? எப்படிப்பட்ட கொள்கை, எப்படிப்பட்ட உறுதியான நிலைப்பாடு இஸ்லாம் தந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து, இந்த வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை, இவைகளிலே நாம் உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்த விட மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்தி கொள்கையில் உறுதி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். மௌத்துடைய சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் ஈமான் கொண்டு விட்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கின்றார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவன் பயப்பட வேணாம், மறுமையை பற்றி பயப்பட வேணாம், வலா ஹும் யஹ்சனூன், என்ன நடக்குமோ கவலை என்பது வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான், மகிழ்ச்சியான வாழ்க்கை, நம்ம மனசு பரபரக்கும். ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறாங்க, கபூரில் வைக்கப்பட்ட பிறகு நல்லவனாக இருந்தால் அவனுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன பிறகு 70க்கு 70ஆக இந்த கபூர் விசாலமாக்கப்பட்டு ஒளிபாய்ச்சப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அவன் சொல்லுவானா, மலக்கள்கிட்ட சொல்லுவானா, கொஞ்சம் டைம் கூட, வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன், என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க கவலையில் இருப்பாங்க. என் மனைவி கவலைப்படுவா, பிள்ளை கவலைப்படுவா, அம்மா அத்தா சொந்தங்கள்லாம் கவலையோடு இருப்பார்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர் அடுத்து ஒரு செய்தி சொல்லிட்டு வருகிறேன் என்று அவன் என்ன செய்வானா, இந்த நல்லவன் கெஞ்சுவான். சொல்லுவானா, அதை வேலை முடிச்சுப்பான், நீ நல்லா தூங்கு, மாப்பிள்ளை தூங்குறான், புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கு, விருப்பமானவனை தருவனை யாரும் எழுப்ப மாட்டான், நல்லா தூங்கு. எப்படிப்பட்ட ஒரு நிலை, அழகான வாழ்க்கை, எப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால், நிலையான கொள்கையாக இருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்து அதிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கு தந்துடுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை உறுதியோடு இருப்பதற்கு நம்முடைய இளமை பருவத்திலிருந்தே நம்முடைய உறுதிப்பாட்டை அதிகரிக்க வேண்டும். மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமான கட்டம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், இஹ்தனம் ஹம்ஸன் கபல ஹம்ஸின், 5 விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக 5 விஷயத்தை நல்ல விதமாக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக்க கபல ஹரமிக்க,
உன்னுடைய முதுமை வருவதற்கு முன்பாக உன்னுடைய இளமையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது மாதிரி கூடுதலாக 4 விஷயங்கள். இதனுடைய தலைப்புடைய முக்கிய நோக்கம் என்று சொன்னால், இளமை பருவம் என்பது மனிதனுடைய மிக முக்கியமான பருவம். இந்த கட்டத்திலே ஒரு மனிதன், ஒரு இளைஞன் சரியான முறை, சீரான முறையிலே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஒரு சரியான முறை வளர்ந்து விட்டான்னு சொன்னால், அவனை மௌத்து வரைக்கும் யாரும் வழிகெடுக்க முடியாது என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் உறுதியை கொடுப்பான். நபித்தோழருடைய தியாக வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால், இளமையில் நிறைய தியாகங்கள் சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆசைகள் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு மகிழ்ச்சியான எண்ணங்கள் எதிர்காலங்கள் இருந்தலாம். எல்லாவற்றையும் விட இறைமார்க்கம் தான் முக்கியம் என்பதாக கருதி உயிரையே தியாகம் செஞ்சாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் சொல்லலை. உயிரை போய் தியாகம் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய மாதிரி ஜிஹாத் செய்யுங்க, போரிடுங்க என்ற அளவுக்கெல்லாம் நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை கற்பதற்கு இளைஞர்கள் முற்பட வேண்டும். நிறைய படிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், சந்தோஷம். நிறைய சம்பளம் கிடைக்கும், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் கொள்கை வேணும். அப்போ அந்த கொள்கையை கிடைக்க வேண்டும் சொன்னால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிவதற்கு முயற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருள் நிழலின் கீழ் 7 சாராக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, ஒரு சாரா யார் தெரியுமா? வஷாபு நஷாஃபி இபாதத்தில்லா, ஒரு இளைஞர் இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடிலேயே வருகிறார். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுன்னு என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு சாலிஹான கொள்கைவாதியாக இருக்கிறார். வணக்க வழிபாடுனா என்ன? இளமை பருவம் வந்துருச்சா, டீனேஜ் ஆகிட்டீங்களா, நீங்கள் இரப்புலாம் தொழுங்க, பகலப்பெல்லாம் நோன்பு வைங்க, அப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. அனைத்து விதமான இஸ்லாத்துடைய கடமைகளும் சரியான முறையை நிறைவேற்றி அல்லாஹ் எதை சொல்கிறானோ, தூதர் என்ன சொல்கிறாரோ அதை கட்டுப்பட்டு நடக்கணும். எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ தவிர்த்து நடக்கும். இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படி இருக்கிறதா? இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞருடைய நிலைமையை பார்த்தா நிறைய மக்கள் பள்ளிவாசலுக்கு தொடர்பு என்பது கிடையாது. இன்னும் பலரை பார்த்தோம் என்று சொன்னால், போதை போன்ற இஸ்லாம் தடை செய்த விஷயங்களிலே அவர்கள் சர்வசாதாரணமாக ஈடுபடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற ரீதியிலே மத்தியில் ஆளக்கூடிய பாசிச அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இஸ்லாமியிலே இன்னும் உட்காந்து என்ன செய்கிறாங்க? தெருவுக்கு திண்ணைக்கு தான் உட்காந்து கேம் விளையாடுங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க, அடிச்சு தான். இப்போ சுட்ட சுடில் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கான பேர் செத்துருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இவன் மூல குழம்பு தான் வாங்குங்க. இதனால் என்ன பயன்? இந்த கேம் விளையாடுவதனால் என்ன பயன் மனுஷனுக்கு? அதே நேரத்தில் இது போன்ற வீணான காரியங்களை விட்டு விலகி ஒரு சமுதாயம், சிறந்த சமுதாயம் வருகிறதா என்று சொன்னால் கிடையாது. ஆகையினால் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நாளை மாலை 5 மணி அளவிலே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மேலக்காவிரியில் வைத்த ஒரு திருமண மண்டபத்தில் இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஒரு 13 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்று நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் உங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இளைஞர்கள் கொண்டு வாங்க, பிள்ளைகள் கொண்டு வாங்க. நாளைக்கு வந்து ஸ்கூலு, அதாவது நாளை சனிக்கிழமை என்பதனால், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலும் கூட அவர்களுக்கு ஒரு வசதியான நேரமாக, ஒரு தோதுவான நேரமாகத்தான் இந்த சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் இதில் வந்து என்ன செய்யுங்க, எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பாரதூரமான வேலைகளை தவிர்த்து சாதாரண விஷயங்களாக இருந்தால் அவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டிய உங்களுடைய இளைஞர்களை தயார்படுத்திங்க. இந்த சமுதாயத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டு போகணும். வயோதிகர்களாக முதியோர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கொள்கையை, இந்த கோட்பாடுகளை அடுத்த தலைமுறையை விட்டுட்டு போகணும்னு சொன்னால் அவனுக்கு கொள்கையே தெரியல, மார்க்கம் தெரியல, அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான்? கடந்து வந்துருச்சு 1470 ஆண்டுகள் கடந்து இஸ்லாம் நம்மகிட்ட வந்துருச்சு. அடுத்த தலைமுறை கொடுக்கணுமா இல்லையா? இல்லை அதெல்லாம் வேணாம், நான் போதும், ஏன் பிள்ளை அவன் தெரிஞ்சானா தெரியாட்ட என்று நாம் அசாட்டாக பொடுபோக்காக இருந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை நம்முடைய பேரண்ட போய் சேருமா? அடுத்த 3வது 4வது தலைமுறையிட்ட போய் இந்த கொள்கை போய் சேருமா? இந்த கொள்கையை அளிப்பதற்கான உலகம் முழுவதும் சதி செய்கிறாங்க. இந்த நாட்டிலே சதி செய்யப்படுகிறது. தடம் தெரியாமல் முஸ்லீம்களை இஸ்லாத்தை அளிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் ஏனோ தானா எங்களுடைய இஷ்டத்துக்கு போகிறோம், எங்களுக்கு வீடு போதும், குடும்பம் போதும், சொத்து சுகம் போதும், நாங்கள் இப்படியே வாழ்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹ்விடத்தை என்ன பதில் சொல்ல போகிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். உன்னை பிள்ளை ஒழுங்காக வளர்த்தியா, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தியா, கல்வியை கொடுத்தியா, இபாதத்து உள்ளவனாக, சாலிஹானவனாக, கொள்கை உள்ளவனாக வளர்த்தியா, என்ன அல்லாஹ் கேட்டாமல் என்ன பதில் சொல்லுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே அதிகமான இளைஞர்களை கலந்து கொள்ள செய்யுங்க. அதற்கான உங்கள் பெயர்களை நிர்வாகத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டேன். உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.